ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்பிறையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய அதாவது துல்ஹஜ் மாதத்தின் 13வது நாள் அசர் வரைக்கும் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரை அதிகமாக ஓதுவது சுன்னத்தாக இருக்கின்றது. சத்தமாக ரோட்டுகளில் போகக்கூடிய நேரத்தில், வீடுகளில் இருக்கக்கூடிய நேரத்தில், மஸ்ஜிதுகளில் தொழுகைக்கு பின்னால், இப்படியாக எல்லா நேரங்களிலும் இந்த தக்பீரை மெதுவாகவோ சத்தமாகவோ ஓதுவது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அவர்கள் கடைத்தெருவுக்கு சென்று இந்த தக்பீரை ஓதக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு கேட்பதற்காக வேண்டி ஓதக்கூடியவர்களாம் இருந்தார்கள் என்பதாக செய்திகளில் வருகின்றது. இதனால் இந்த தக்பீரை நாம் அதிகமாக ஓதிக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இது முத்லக் முகையத் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களில் இன்று ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது பிறை, இந்த நாளிலிருந்து அரஃபா வரைக்கும் இது முத்லக், பொதுவாக எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஓதுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் தான் முகையதுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுவது சுன்னத்தாக்கப்படுகின்றது. எனவே இந்த தக்பீரை, துல்ஹஜ்ஜினுடைய இந்த தக்பீரை அதிகமாக ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக.